கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் மிகவும் தெரிந்த பிரபல்யமான ஓல்காவில் இருந்து கங்கை வரை என்கின்ற இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்வதற்காக இன்று நான் உங்களிடம் பேச வந்திருக்கின்றேன். இந்த புத்தகம் தமிழகர் மத்தியிலே மிகவும் அறிமுகமாகப்பட்ட புத்தகம். ஆகவே இதை அறிமுகம் என்பது நான் மீண்டும் ஒரு முறை படித்து அதை உள்வாங்கி என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நல் வாய்ப்பாகத்தான் எனக்கு இது அமைந்திருக்கின்றது. அந்த விதத்திலே இதுக்கு தனிப்பட்ட முறையிலே எனக்கு ஒரு நன்மையும் மகிழ்வையும் பல புதிய சிந்தனைகளையும் தரத்தக்க புத்தகம். நான் இளைஞனாக இருக்கின்ற பொழுது இந்த புத்தகத்தை படித்து அதனால் மிகவும் பாதிக்கப்பட்டவனாக இருந்தேன். இன்று ஏறக்குறைய 30 வருடம் தாண்டியும் அந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அந்த மெருகு கலையாமல் அந்த புத்துணர்ச்சியும் புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் நம்மிடையே ஊற வைக்கின்ற ஒரு விதையாக இந்த புத்தகம் இருப்பதை பார்த்து எனக்கு மகிழ்வாக இருக்கிறது. அறிவு உங்களுடைய தலையை அழுத்தும் சுமையாக இருக்காமல் உங்களுடைய வாழ்வு பயணத்தை நடத்தும் ஒரு படகாக இருக்க வேண்டும் என்று புத்தர் கூறுவார். இந்த புத்தருடைய கருத்து ஓல்காவில் இருந்து கங்கை வரை எழுதிய புத்தக ஆசிரியர் ராகுல் சாங்கிருத்தியாயனுக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம். அறிவை நீங்கள் சுமையாக கொள்ளாமல் உங்களுடைய பெருமையை வெளிக்காட்டும் வெளிப்பாடாக இல்லாமல் அதை உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே உங்களை நடத்தி செல்வதற்கான நல் வாய்ப்புக்கு உதவுகின்ற ஒரு படகாக துடுப்பாக அமைய வேண்டும் என்கின்ற அந்த கருத்தினை அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் மூலமாகத்தான் அவர் சிறந்த அறிவாளி, பேரறிஞர், மாபெரும் மேதை. அப்படிப்பட்டவர் ராகுல் சாங்கிருத்தியாயன் 125 புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். நம்ப முடியாத ஒரு உண்மை, ஆனால் உண்மை. அவர் எழுதிய மொழிகள் 5 மொழிகளில் எழுதியிருக்கின்றார். இந்தி, சமஸ்கிருதம், பாலி, ஓத்பாஜி, அப்புறம் திபெத்திய மொழிகளிலே அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். அது ஒரு விதமான புத்தகங்கள் மட்டுமில்லை, பயண கட்டுரைகள், இலக்கண புத்தகங்கள், நாவல்கள், கட்டுரைகள், புத்தகங்களை பதிப்பித்தல், பயண நூல்கள் என்று விதமான புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார். அறிவு வெளிச்சம் அவர் மீது தன்னிகரித்து விளங்கியது என்பதை நாம் மிக அழகாக சொல்ல முடியும். அவர் நம்முடைய தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார். தமிழகத்திற்கு வந்து சென்னைக்கும் வந்திருக்கின்றார். சென்னையிலிருந்து தமிழும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்திருக்கின்றார். அவருக்கு 30 மொழிகள் தெரியும். அவற்றில் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரியும். அவற்றோடு தமிழையும் கற்றுக்கொள்ள அவர் முயற்சி செய்திருக்கின்றார். ஆனால் அது முழுமையாக நடைபெறவில்லை. ஒருவேளை அவர் தமிழ் கற்றிருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக விந்திய மலைக்கு தெற்கே ஒரு மாபெரும் நாகரிகம், அதை சார்ந்த மக்கள், இலக்கியம் சார்ந்த தமிழர்கள் இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வால்காவிலிருந்து கங்கை வரை எழுதியதைப் போல தமிழர்களை பற்றியும் ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்க கூடும் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது எனக்கு தோன்றியது. அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அஜம்கார் மாவட்டத்தில் 1898 பிறந்தார். ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தார். சனாதன பிராமண குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் கேதர்நாத் பாண்டே. அவர் தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உருது பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது அங்கே இருந்த ஒரு வாசகம்
அவரை மிக மிக அதிகமாக கவர்ந்திருந்தது. அந்த வாசகம் என்னவென்று சொன்னால், ஓ அறிவிலிகளே, ஓ சோம்பேறிகளே, இந்த உலகத்தை உற்று பாருங்கள். இந்த உலகத்தை முழுவதும் சுற்றி வாருங்கள். இதற்காக உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்கப் போவதில்லை. நீங்கள் வெகுநாள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு இளமை மீண்டும் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இந்த வாழ்வை முழுமையாக பயன்படுத்தி பயணம் செய்யுங்கள் என்று சொல்வார். அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம் சார்ந்ததாக இருந்திருக்கிறது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவர் எப்பொழுதும் தாவிக்கொண்டே இருந்தார் கூட சொல்லலாம். அந்த அஜம்கார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்றூரிலிருந்து 10 வயதில் ஊரை விட்டு ஓடிவிட்டார். கல்கத்தாவிற்கு சென்றார். ஒரு கடையிலே வேலை பார்த்தார். அங்கிருந்து துறவிகளோடு அவர் இமயமலைக்கு சென்றார். அவர்களுடைய அனுபவங்களை ஏற்றுக்கொண்டார். அது அவருக்கு பிடிக்கவில்லை. அதற்கு பின்னால் பராசர மடம் என்கின்ற ஒரு மடத்திலே துறவியாக சேர்ந்தார். அந்த மடத்தினுடைய அடுத்த மாடாதிபதியாக வரக்கூடிய அளவிற்கு அவர் உயர்ந்தார். ஆனாலும் அங்கிருக்கக்கூடிய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வேதங்களின் மீது அவருக்கு இருந்த ஒரு மாறுபட்ட கருத்துக்களும் அவரை அங்கிருந்து விரட்டின. ஆகவே அந்த உயர் பதவியை அவர் தூக்கி எறிந்துவிட்டு அவர் ஆரிய சமாஜில் சேர்ந்தார். ஆரிய சமாஜில் இருந்து அதனுடைய கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதுவும் அவருக்கு பிடிக்கவில்லை. அதற்கு பின்னால் அவர் புத்த மதத்தில் சேர்ந்தார். புத்த மத துறவியானார். அதற்காக மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டு பல நாடுகளுக்கு சென்று புத்த கருத்துக்களை போதித்தார். திபெத்திற்கு 4 முறை இமயமலை வழியாக அவர் சென்றிருக்கின்றார். இது கடுமையான பயணம். அந்த பயணத்தை அவர் எதற்கு மேற்கொண்டார் என்றால், புத்தகங்களை திபெத்திலிருந்து அள்ளி வருவதற்காக அவர் பயணம் செய்தார். இங்கிருந்து வர்த்தகர்கள் கழுதைகளின் மேல் பொருட்களை கொண்டு போய் திரும்ப பொருட்களை கொண்டு வந்து செல்வத்தை சேர்ப்பார்கள். ஆனால் இவர் கழுதைகளின் மீது புத்தகங்களை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு இந்தியாவிற்கு கொண்டார். அத்தனை புத்தகங்களையும் படித்தார். அத்தனை புத்தகங்களை பற்றி எழுதினார். புத்த கருத்துக்களை பற்றி ஏராளமான அசலான கருத்துக்களை அதன் மூலமாக அவர் முழுமையாக இந்தியா முழுமைக்கும் பரப்புகின்ற ஒரு சூழல் இருந்தது. அதற்கு பின்னால் 1935ஆம் ஆண்டு அவர் கம்யூனிஸ்ட் என்பதை பற்றி புரிந்து கொண்டார். மாஸ்கோவிற்கு சென்றார். 1939ஆம் ஆண்டு அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே உறுப்பினர் ஆனார். ஏறக்குறைய 9 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சியிலே அவர் பணியாற்றினார். அப்பொழுது சுதந்திர போராட்டத்திற்காகவும் பல போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார். பொதுவாகவே அறிவார்ந்தவர்களுக்கும் அரசியல் கட்சியினுடைய தலைமையில் இருப்பவர்களுக்கும் ஒரு பிடிக்காத ஒரு சூழல், அல்லாவிட்டால் ஒரு உரசல் முரண் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் என்பது அன்றாட நடைமுறை. அது இவருடைய கட்சி வாழ்க்கையிலும் நடைபெற்றது. 1948ஆம் ஆண்டு அகில இந்திய சாகித்ய இந்தி சம்மேளனுடைய தலைமை உரையிலே சில கருத்துக்களை வெளியிட்டார். என்னவென்றால், இந்தியாவினுடைய பொதுமொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டார். அதை போன்று அரபு உருது மொழிக்கு தேவநாகிரி ஸ்கிரிப்டை அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற 2 கருத்தை அவர் வெளியிட்ட பொழுது, இது கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்துக்கு எதிராக முரணாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பின்னால் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். அவருக்கு மத்திய ஆசியாக்கா இதிகாசம் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். மத்திய ஆசியாவினுடைய இதிகாசம் என்கின்ற அந்த இந்தி புத்தகத்திற்கு 1958ஆம் ஆண்டு அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது. அதற்கு பின்னால் அவர் தொடர்ந்து எழுதினார். பத்ம விபூஷன் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இவ்வளவு அறிவு திறமையும் புலைமையும் ஆராய்ச்சி தன்மையும் புத்தகங்களை மழை வருவது போல எழுதுகின்ற அந்த தன்மை படைத்த மனிதருக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி 2 ஆண்டுகள் மறதி நோய் வந்துவிட்டது. என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியாது. ஒரு எழுத்தை வாசிக்கக்கூடிய சக்தி அவருக்கு கிடையாது. ஆக
ஒரு கொடூரமான ஒரு தன்மை. எப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதருக்கு ஒரு படிக்க முடியாது, படித்து புரிந்து கொள்ள முடியாது என்பதை மிக மிக ஒரு கொடுமை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி 2 ஆண்டுகள் அந்த நோயிலும் பொருளாதார நெருக்கடியிலும் சிக்கி கடைசியில் டார்ஜிலிங்கில் 1963ஆம் ஆண்டு அவர் மரணமடைந்தார். அப்பொழுது அங்கே அவருக்கு ஒரு சிறு நடுகள் நட்டு வைத்து அவரை பற்றி ஒரு விவரங்கள் அதை பற்றி எழுதி வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மேதை ராகுல் சாங்கிருத்தியான் அவர்கள் இந்த ஓல்கா சே கங்கா என்கக்கூடிய ஓல்காவில் இருந்து கங்கை வரை என்கின்ற இந்த இந்தி புத்தகத்தை எழுதியவர். அவர் இதற்கு முன்னால் பொது உடைமை என்றால் என்ன என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அது தமிழில் வந்திருக்கின்றது. அதற்கு பின்னால் அவர் மனித சமுதாயம் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். மானுட சமுதாயம் தன்னுடைய ஆரம்பகால சூழலில் இருந்து படிப்படியாக எவ்வாறு வளர்ந்தது என்கின்ற ஒரு வரலாற்று புத்தகம் அது. அது பொதுவாக நாம் பார்க்கின்ற இந்த அரசர்கள், இந்த சர்வாதிகாரி, இந்த சேனாதிபதி, இந்த போர், இந்த படை என்கின்ற அந்த விவரங்கள் இல்லாமல் மனிதர்கள் சமூகமாக ஒவ்வொரு நிலையில் இருந்து எவ்வாறு முன்னேறி வளர்ச்சி நிலைக்கு அடைந்தார்கள் என்பதை விளக்கு கூறுகின்ற ஒரு புத்தகம். ஒரு சாமானிய மனிதனின் பார்வையில் சமூகத்தினுடைய பார்வையில் இருந்து எழுதப்பட்ட அந்த புத்தகம். அந்த தலைப்பும் அதனுடைய உள்ளிடக்கையும் கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும். ஆகவே அதை சாதாரண எளிய மனிதர்களும் புரிந்து ரசித்து படிப்பதற்காக அவர் இன்னொரு புத்தகத்தை எழுதினார். அதற்கு சொல்வதற்கு மிக எளிதான இலக்கிய வடிவம் என்பது கதையாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இங்க ஓல்காவில் இருந்து கங்கை வரை என்கின்ற இந்த புத்தகத்தை அவர் எழுதினார். இந்த புத்தகத்தில் மொத்தம் 20 கதைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கதைகளும் இந்த சமூகம் எவ்வாறு வளர்ந்தது, எவ்வாறு புதிய போக்கினை அடைந்தது, எவ்வாறு புதிய தோக்கினை நோக்கி பயணம் செய்தது, புதிய பரிணாமத்தை அடைந்தது, அதன் மூலம் மாற்றங்களை எவ்வாறு சந்தித்தது, உயர்வினையும் தாழ்வினையும் மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் எவ்வாறு சந்தித்து தன்னை முன்னெடுத்து சென்றது என்கின்ற அந்த வளர்ச்சி நிலைகளை, கருத்து நிலைகளை அவர் அந்த புத்தகத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த ஓல்காவில் இருந்து கங்கை வரை என்று சொல்லப்படுகின்ற இந்த புத்தகத்திலே ஒரு சமுதாயத்தினுடைய சரித்திரத்தை கதை வடிவாக சொல்லப்படுகின்ற ஒரு தன்மையினை நாம் பார்க்க முடியும். இதிலே அதிகம் இருப்பது கதையா அல்லாவிட்டால் சரித்திரமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது சரித்திரமாகத்தான் இருக்க முடியும். ஆனாலும் சரித்திரம் போன்று சில நேரங்களில் நமக்கு குழப்பம் தருகின்றதாக இல்லாமல், நமக்கு படிப்பதற்கே சலிப்பூட்டு வகையில இல்லாமல் ஒரு கதை தன்மையோடு அதை செலுத்துகின்ற பொழுது அது வாசிப்பதற்கும் தொடர்ந்து படித்துக் கொண்டு செல்வதற்கும் மிகவும் இனிமையாகவும் பரபரப்பு ஊட்டுவதாகவும் ஆழமானதாகவும் அது இருப்பதை பார்க்க முடியும். இதைத்தான் இந்த மொழிபெயர்ப்பாளர் இதை சொல்லுகின்றார். இந்த புத்தகம் ஒரு சர்பத் அல்ல, இது ஒரு மருந்து. இது ஒரு சர்பத் போன்று இனிப்பானதல்ல, ஆனால் ஒரு மருந்து போன்று கசப்பானது. ஆனால் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கின்ற வகையிலே கதை வடிவிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது என்று அவர் சொல்வார். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த புத்தகத்தை நாம் படிக்கின்ற பொழுது அதில் கதை அம்சத்தை விட சரித்திர அம்சம், சரித்திர உள்வாங்கல் மிக அதிகமாக இருக்கும். ஆனாலும் ரசிக்கும்படியாக இருக்கும். என்னுடைய இளம் வயதிலே மிகவும் ரசித்து நான் படித்திருக்கேன். மீண்டும் படிக்க ஆவல் கொண்டுள்ள ஒரு புத்தகம் என்பதனாலே நீங்களும் கண்டிப்பாக இதை படிக்கப்படும். இந்த புத்தகம் வெளிவந்ததற்கு பின்னால் அது எவ்வாறு இருந்தது என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது 1943க்கு பின்னால் இந்த புத்தகம் வெளிவந்தது. இந்தியிலே வெளிவந்தது முதல் பதிப்பு 4-5 மாதங்களிலே விட்டு தீர்ந்து விட்டது. இந்திய சூழலிலே ஒரு புது புத்தகம் 4-5 மாதங்களிலே விட்டு தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சாதனை.
ஆகவே இரண்டாவது பதிப்பிற்கு அவர் முன்னுரை எழுதுகின்ற பொழுது அந்த முன்னுரைகள் எல்லாம் மிகச் சிறியதாக தான் இருக்கும். ஏறக்குறைய ஒரு பக்க அளவிலே தான் இருக்கும். அதிலே ராகுல் சாங்கிருத்தியாயன் குறிப்பிடுகின்றார், இந்த புத்தகம் 4 அல்லது 5 மாதங்களில் விற்று தீர்ந்து விட்டது என்பதற்காக மட்டும் நான் மகிழ்ச்சி அடையவில்லை. எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, இது இந்த சனாதனிகளிடம் ஒரு விதமான பதற்றத்தையும் ஒரு விதமான உதறலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் என்னை வசவு வார்த்தைகளால் திட்டுகின்றார்கள், அதுவே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது என்று குறிப்பிடுகின்றார். இதை வேதத்தை தகர்க்கும் மொட்டை தத்துவார்த்தி ராகுல் என்று இன்னொருவர் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் அவர் சொல்வதை போன்று வேதத்தை தாக்குவதாக இருந்து வெளியே தெரிந்தாலும் கூட இவை அத்தனையுமே வேதத்திலிருந்து எடுத்துக்கூடிய அந்த கருத்துக்கள் மூலமாகத்தான் எடுத்திருந்தார். இந்த ஓல்காவிலிருந்து கங்கை வரை என்கிற இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் 1940 மொழிபெயர்த்தவர் கண முத்தையா என்பவர். இந்த புத்தகம் 1948 தமிழ் புத்தகாலயத்தின் வழியாக மொழிபெயர்க்கப்பட்டது, வெளியிடப்பட்டது. அதனுடைய விலை அப்பொழுது 20 ரூபாய். அது 1985க்குள் ஏறக்குறைய 17 பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த புத்தகங்கள் அந்த பதிப்பைத்தான் நான் இப்பொழுது படித்தேன். 1948 வந்த அந்த பதிப்பு கூட இன்றும் தமிழ் மிக எளிமையாக, மிகவும் கோர்வையாக, ஒரு கதை போன்ற நடையிலே செல்வதை பார்க்கின்ற பொழுது இந்த மொழிபெயர்ப்பாளர் மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியினை செய்திருக்கிறார் என்பதனை நாம் மிக நன்றாக பார்க்க முடியும். இது ஒரு கற்பனை கதையா என்கின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். இதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே வெறும் கற்பனை கதைகள் என்றாலும் கூட அவற்றிற்கு பின்னால் சரித்திர பின்னணி மிக அதிகமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே 20 கதைகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு கதைகளையும் பற்றி நாம் சொல்வதென்றால் நிச்சயமாக முடியாது. ஆனால் முதலிலே அந்த ஒவ்வொரு கதைகளுக்கான பின்னணிகள் என்ன, அவைகள் எந்த சூழலில் எழுதப்பட்டன என்பதை பற்றி சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். இந்த கதைகளின் ஆரம்ப கதைகள் நிஷா, திவா, அமிர்தாசனன், முருகூதன். நீங்க ஒன்றை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கதையினுடைய அத்தனை தலைப்புகளும் அந்த கதா மாந்தர்களுடைய பெயர்களில் தான் இருக்கும். இதில் உதாரணமாக முதலில் நான் சொல்கின்ற இந்த 4ம் நிஷா, திவா, அமிர்தாசன், முருகூதன் என்கின்ற 4ம் கிமு 6000 2000 வரை உள்ள சமுதாயத்தை சித்தரிக்கக்கூடிய ஒரு கற்பனை கதை. இவைகள் பெரும்பாலும் ஓல்காவில் நடைபெறுகின்ற இந்த கதைகள். அங்கிருந்து இந்த சமுதாயம் தன்னை வெளியிட்டுக் கொண்டு இங்கே வருகிறது. இதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த ஓல்காவில் இருக்கக்கூடிய அந்த சமூகம், அந்த சமூகத்தை சார்ந்த அவர்கள் இந்தோ ஐரோப்பிய இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஒருவர் மட்டும்தானா மக்களினுடைய நாகரிக பண்பாட்டை எடுத்துக்கொண்டு புலம்பெயர்ந்து வேறு இடத்தில் செல்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இவர்களுக்கு முன்னால் கிரேக்க, ஆப்பிரிக்க மக்கள் நாகரிகம் கொண்டு அவர்களும் பல இடம் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் ராகுல சாங்கிருத்தியன் இவர்களை நம்முடைய இந்தோ ஐரோப்பிய இந்த ஆரியர்களாக பின்னல் மலர்கின்ற மக்களை மட்டும்தான் கொண்டு குறிப்பிடுகின்றார். ஆகவே அவர் இந்தியாவிற்கு விந்திய மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட அல்லாவிட்டால் தமிழக நாகரிகத்தை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை, அதை பற்றி பேசவில்லை. ஆகவே இங்கே ஒரு மாபெரும் நாகரிகம் இருந்திருக்க முடியும் என்பதை பற்றி ராகுல சாங்கிருத்தியன் ஏனோ சொல்லவில்லை. அதை ஒருவேளை நம்மை போன்ற இந்த பகுதியில் உள்ளவர்கள் அதை ஆராய்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக விட்டிருக்கலாம். இதில் சொல்ல வந்த கருத்து என்னவென்று சொன்னால், அவர் குறிப்பிடுகின்ற அந்த இந்தோ ஐரோப்பியர்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு இனக்குழுக்களும் இனங்களும் நாகரிகம் அடைந்து கொண்டு உலகத்தின் பல்வேறு பகுதிக்கு அவர்கள் மாறி சென்று கொண்டிருந்தார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். முதலில் சொன்ன அந்த 4 கதைகளுக்கு பின்னால் உதானன், அங்கிரா, சுதாஸ், பிரவாகன் என்கின்ற 4 கதைகள் இருக்கின்றன. முதலில் சொன்ன 4 கதைகளுக்கும் பெரும்பாலும் அவைகள் கற்பனை சம்பவங்கள், வரலாற்று சார்புடைய கதைகள். ஆனால் பின்னால் வரக்கூடிய இந்த 4 கதைகளுக்கும் இவர்கள் மகாபாரதம், வேதம்,
பௌத்த கிரந்தமான அட்டசுதா அவற்றிற்கு முக்கியமான சான்றுகள் இருக்கின்றன. ஆகவே இவைகள் அவருடைய கற்பனையில் குறித்த கதைகள் அல்ல, சான்றுகள் உள்ள கதைகளாகத்தான் இவைகள் விளைந்திருக்கின்றன. ஏறக்குறைய பிரவாகன் என்கின்ற ஒரு கதை, அந்த கதையை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச வேண்டும். மிக மிக முக்கியமான கதை. அந்த பிரவாகன் என்கின்ற கதை சாந்தோக்கிய உபனிஷதமும் பிரகதாரண்ய உபனிஷதமும் அதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றன. இந்த கதை கிமு 2000 கிமு 400 வரை உள்ள காலத்தின் சமுதாய வளர்ச்சியை விளக்குகின்றது. 9வது கதை என்பது பந்துமல்லன் என்கின்ற கதை. இது ஏறக்குறைய கிமு 800 வாக்கிலே இந்த கதை நடைபெறுகின்றது. இந்த நூல்களுக்கு பௌத்த நூல்களிலிருந்து ஏராளமான செய்திகளையும் சான்றுகளையும் அவர் எடுத்திருக்கின்றார். இந்த பந்துமல்லன் கதையை வைத்துக்கொண்டு அவர் அதை விளக்கி சிம்ம சேனாதிபதி என்று ஒரு முழு நாவலையே எழுதியிருக்கின்றார் ராகுல சாங்கியர்த்தியாய். 10வது கதை நாகதத்தன் என்கின்ற இந்த கதை. அது கிரேக்கர்களின் இந்தியா பயண கதைகளில் இருந்தும் வின்சென்ட் ஸ்மித்தினுடைய கதைகளில் இருந்தும் நாம் இவைகளெல்லாம் அதே போன்று சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரத்திலிருந்தும் நாகதத்தனுடைய கதையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதிலிருந்து அந்த சமுதாயம் எவ்வாறு வளர்ந்தது என்பதை நாகதத்தன் என்கின்ற கதை மாந்தர் மூலம் அவர் அதை எடுத்துச் சொல்கின்றார். 11வது கதையான பிரபா என்பது அசோகோஸ் எழுதிய புத்த சரித்திரமும் சௌந்தரிய ஆனந்தமும் இந்த கதைக்கு ஆதாரமாக இருக்கின்றன. இந்திய இலக்கியத்தின் சரித்திரம் என்கின்ற ஒரு ஆங்கிலேயர் எழுதிய கதையும் புத்தகமும் இதற்கு துணையாக இருக்கின்றன. கதை அம்சத்தில் மிகச் சிறப்பான கதை எது என்று சொன்னால் அது பிரபா என்று தான் சொல்ல வேண்டும். 12வது கதையான சுபர்ண யௌதேயன் என்பது குப்தர் காலத்து கதை. இந்த ரகுவம்சம், சாகுந்தலம், குமார சம்பவம் என்கின்ற காளிதாசனுடைய நூல்களில் இருந்தும் அவைகளில் இருந்த இலக்கிய சான்றுகளிலிருந்து அந்த சமுதாயம் எவ்வாறு இருந்திருக்க முடியும் என்பதை வைத்துக்கொண்டு இந்த சுபர்ண யௌதேயன் என்கின்ற அந்த குப்த காலத்து கதையை மிக அழகாக எழுதியிருக்கின்றார். அடுத்து 13வது கதையான துர்மகன் ஒரு மிக 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 சிறப்பான ஒரு கதை. அதை படித்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த கதைக்கு பின்னணி என்பது ஹர்ஷ சரித்திரமும் காதம்பரியும் சீன யாத்ரிகனான இத்சிங்கின் யாத்திரிய வரலாறும் அந்த கதையை உண்மை என்று புலப்படுத்துவதற்காக துணையாக நிற்கின்றன. 14வது கதையான 14வது கதையினுடைய காலம் கிபி 1200. அதனுடைய அஸ்திவாரத்தை நைடதத்திலும் சிலா சாசனங்களிலும் காண முடியும். அதற்கு பின்னால் வரக்கூடிய ஏறக்கூடிய முகமதியர்கள் இந்தியாவிற்கு வந்ததற்கு பின்னால் எழுந்த அந்த கதைகள் மீதமுள்ள 6 கதைகள். அந்த 6 கதைகள் 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை உள்ள சரித்திரத்தை நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. கடைசி கதை 1942ஆம் ஆண்டிலே நடைபெறுவதாக அந்த கதையை முடித்திருக்கின்றார். இதுதான் அந்த மொத்தமுள்ள 20 கதைகள். இந்த கதைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நமக்கு இருந்தது, அந்த சமுதாயத்தின் வாயிலாக எப்படி இந்த நாம் வளர்ந்தது என்பதை நாம் மிக நன்றாக புரிந்து கொள்வோம். உதாரணமாக இந்த முதல் கதை என்பது ஓல்கா நதி பிரதேசத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஓல்கா நதி நம் அனைவருக்கும் தெரியும், ரஷ்யாவில் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்தோ ஐரோப்பியர்கள். அவர்கள் அங்கே இருந்து கொண்டு வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அவர்கள் பயணப்படுகின்றார்கள். மனிதர்களுடைய ஒரு முக்கியமான குணம் என்பது நகர்ந்து கொண்டிருப்பதுதான். எல்லாரும் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டால் அதை விட்டு வேறு இடத்திற்கு செல்லாமல் புலம்பெயராமல் இருப்பது என்பது மனிதர்களுடைய இயல்பான குணங்கள். அதற்கு அவர்களுக்கு பொருளாதார காரணங்களும் அல்லாவிட்டால் இயற்கை காரணங்களும் இருக்கிறது. ஆனாலும் இயற்கையிலே மனிதன் இடம் பெயர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதன். அதனுடைய உச்சத்தை நாம் ராகுல் சாங்கித்யா என்று பார்க்க முடியும். அவர் எப்பொழுதும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு
ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு இடத்திற்கு, ஒரு கொள்கையிலிருந்து இன்னொரு கொள்கைக்கு, ஒரு ஒரு தேடலில் இருந்து இன்னொரு தேடலுக்கு எப்பொழுதும் சென்று கொண்டிருப்பார். அதுதான் அவர் தன்னுடைய அடிக்கடி அவருடைய சொல்லக்கூடிய அவருடைய மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் என்னவென்று சொன்னால், உட்கார்ந்திருக்காதீர்கள், புறப்படுங்கள், எழுந்து செல்லுங்கள், உலகத்தை சுற்றி வாருங்கள், உலகத்தை பாருங்கள் என்பதுதான் அவருடைய மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாகும். ஆகவே முதலில் இந்த கிமு 6000 நூற்றாண்டு அளவிலே மனிதகுலம் தோன்றிய அந்த சமயத்திலே அந்த சமுதாயம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவைகள் ஒரு தாயை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தது. தாய்தான் அந்த குடும்பத்தினுடைய தலைவி. அவள்தான் அந்த குடும்பத்தை வழி நடத்துகின்றவள். அவளை பின்பற்றி தான் அந்த குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். அதைத்தான் அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள். தாய்தான் அதை வழிநடத்துகின்ற மாபெரும் சக்தி. அது தாய் வழி சமூகமாகத்தான் முதலிலே இருந்தது. நாம் மிருகங்களிடம் பார்ப்போம் என்று சொன்னால், குழந்தைகளையும் குடும்பத்தையும் வழிநடத்துவது தாயாகத்தான் இருக்க முடியும், பெண் மிருகமாகத்தான் இருக்க முடியும். அதே போன்றுதான் ஆரம்ப காலத்திலே மனிதர்களுடைய இந்த ஆரம்பம் தாய் சமூகமாகத்தான் இருந்தது. அப்பொழுது அதிலே முக்கியமான ஒன்றை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தங்களுடைய மனித உறவுகள் இன்று போல் இருந்ததில்லை. குறிப்பாக பாலிய உறவுகள் என்பது மகனுக்கும் தாய்க்கும் உறவு இருந்தது, சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இடையே பாலியல் உறவுகள் இருந்தன. ஏனால் சமூகம் வளர்வதற்கு முன்னால் இது போன்ற உறவுகள் இருப்பது என்பது இப்போதைய சூழலிலே பார்க்கின்ற பொழுது சற்று வினோதமாகவும் அசூயை தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட, அந்த கால ஆரம்ப சூழலிலே அவ்வாறுதான் இருக்க முடியும். அது அவ்வாறுதான் இருந்தது. அதற்கு பின்னால் அவர்களுடைய உறவு என்பது ஒருவரோடு ஒருவர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. உறவு பெயர் சொல்லி அழைக்காமல் இருந்தாலும் கூட அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தனர், ஒன்றாக அவர்கள் தேடுதலில் ஈடுபட்டனர். அவர்கள் காட்டிற்கு சென்று மிருகங்களை வேட்டையாடினர். அந்த வேட்டை அனைத்து பொருட்களும் அனைவருக்கும் சொந்தம். தனக்கென்று மிச்சம் இல்லாமல், தனக்கென்று அதிகம் சேர்த்து வைக்க முடியாத ஒரு சமுதாய சூழல் அன்றைக்கு இருந்து கொண்டிருந்தது. ஆகவே அதிலிருந்து மெல்ல அவர்கள் திருப்பி கீழே வருகின்றார்கள். கீழே வருகின்ற பொழுது இந்து மத்திய ஆசியாவுக்காக வருகின்றார்கள். அதை வடகுரு பூமி என்று சொல்லலாம். அதனுடைய காலம் என்பது கிமு 3000 நூற்றாண்டு என்று சொல்லலாம், 3000 ஆண்டுகள் என்று சொல்லலாம். அப்பொழுது இந்தோ ஐரோப்பியிலிருந்து அவர்கள் ஈரான் பக்கம் வந்ததினால் இந்தோ ஈரானியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பெண்கள் தலைமை சார்ந்த அந்த நிலைமை மாறி ஆண்கள் சமுதாயத்தினுடைய தலைமையினை ஏற்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது அந்த சமுதாயத்தில் ஏற்பட்டது. இப்பொழுதும் ஆனாலும் பெண்கள் அடிமைகள் இல்லை, பெண்களுக்கு உரிமைகள் இல்லை என்பது போன்ற ஒரு நிலை இல்லை. பெண்களை கடத்தி கொண்டு செல்வது, பெண்களுக்காக போராடுவது என்று இருந்தாலும் கூட அவர்கள் பெண்கள் என்பது, ஒரு பெண் என்பது ஒரு ஆணுக்கு மட்டும்தான் சொந்தம் என்பது போன்ற ஒரு நிலை இல்லை. பெண்களுக்கு ஒரு சுதந்திரமாக தான் விரும்புகின்ற ஒரு ஆணோடு உறவு கொள்கின்ற ஒரு தன்மை அவர்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு பிறந்தக்கூடிய குழந்தைகள் யாருக்கு பிறந்த குழந்தைகள் என்பது அப்பொழுது தெரியாது. எல்லாம் அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகள். அந்த குடும்பம் என்பது முன்பு போல சில நபர்கள் சார்ந்தது இல்லாமல் இப்பொழுது ஒரு கிராமம் என்கின்ற அளவிற்கு வளர்ந்திருந்தது. ஒரு கிராமம் முழுமையும் ஒரு குடும்பமாக அமைந்திருந்தது. அதிலே ஆண்கள் மிக முக்கியமான பொறுப்பினை எடுத்தார்கள், அவர்கள் போரிட்டார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், ஆண்களோடு சேர்ந்து பெண்களும் போரிட்டார்கள். பெண்களுக்கும் ஆயுதம் ஏந்த தெரியும். பலவிதமான ஆயுதங்களை இருபாலாரும் பிரயோகித்து போர்க்களத்திலே சென்று அவர்கள் போரிட்டார்கள். ராகுல சாங்கித்யாயன் சொல்கின்றார், ஆண்கள் ஆடு மாடுகளை வீட்டில் வைத்து வளர்க்கிறார்கள், அதுபோல வயிற்று பசியை போக்குவதற்காக அவர் வளர்க்கின்றார்கள், அதுபோல உடல் பசியை போர்ப்பதற்காக பெண்களையும் அந்த சமயத்தில் வீட்டிலே வளர்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்கின்றார்.
வெகு காலத்திற்கு பின்னால் வேட்டையாடுவதற்கு பதிலாக ஆடு மாடுகளை வளர்க்கின்ற அந்த ஒரு செல்வத்தை உருவாக்குகின்ற முதல் இயற்கை சக்தியை வளர்க்கின்ற ஒரு சமூகமாக அவர்கள் வளர்கின்றார்கள். வீட்டிலே மனிதர்கள் வேலை செய்கின்றார்கள். அவர்கள் உரிமை படைத்த மனிதர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கீழே வேலையாட்கள் போன்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அடிமை இல்லை. அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு சமூகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த குடும்பம் மெல்ல மெல்ல மாறுகின்றது. அவர்கள் தங்களுடைய குதிரைகளையும் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு அந்த இந்தோ யூரானிய சமுதாயம் என்பது திரும்பவும் வருகின்றது. வந்து வட்சு என்கின்ற அந்த நதிக்கரை வருகின்றது. அது தாஜிகிஸ்தான் அந்த பக்கத்திற்கு வருகின்றார்கள். அந்த பக்கத்திற்கு வந்ததற்கு பின்னால் அவர்களிடம் மாபெரும் மாற்றம் வளர்ந்து விட்டது. ஏறக்குறைய அப்பொழுது அவர்களுடைய வயது 2500 மாறிவிட்டது. அவர்கள் பலவிதமான ஆயுதங்களிலே முன்னேற்றம் அடைந்திருந்தார்கள். தாமிரத்திலே ஆயுதங்கள் செய்கின்ற ஒரு தன்மையை படைத்திருந்தார்கள். இது ஒரு மாபெரும் பெரிய புரட்சியாக இருந்தது. அப்பொழுது இந்த புரட்சியை அங்கு இருக்கக்கூடிய புது சமுதாயத்தினரும், அதாவது இளைஞர்களும் முதியோர்களும் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதனை ஒரு அழகான ஒரு விவாதத்தின் மூலமாக ராகுல சாங்கித்யாயன் இதிலே குறிப்பிடுகின்றார். அப்போ பையன் கேட்கின்றான், தாத்தா, இது போன்ற இந்த தாமிர பொருட்கள் அந்த காலத்தில் இல்லையா என்று கேட்கின்றார். அதற்கு தாத்தா சொல்கின்றார், நான் சிறுபையனாக இருந்தபோது இவைகள் தலை காட்டின. என் பாட்டனார் இவற்றின் பெயர் கூட கேட்டதில்லை. நாங்கள் அந்த காலத்திலேயே எலும்பு, கொம்பு, மரம், கல் இவைகளை கொண்டுதான் எல்லா ஆயுதங்களையும் செய்வோம். மரங்களை நீங்கள் அப்பொழுது எப்படி வெட்டுவீர்கள் என்றால், கல்லால் செய்த கோடாரியால் தான் நாங்கள் வெட்டுவோம் என்று தாத்தா பதில் சொல்கின்றார். ரொம்ப நேரமும் செல்லும், நன்றாகவும் வெட்ட முடியாதே கல் கோடாரியால் கொண்டு என்று அவர் கேட்கின்றார். அப்பொழுது அந்த பெரியவர் சொல்கின்றார், இந்த தலைமுறைக்கு எதை எடுத்தாலும் அவசரம். இந்த அவசர புத்தி தானே நம்மை சீரழித்து விட்டது. ஒரு குதிரை இருந்தால் அறுத்து போட்டால் 2 மாதங்களுக்கு சாப்பிடலாம். ஏறி சவாரி செய்வதாயிருந்தால் அது வாழ்க்கை பூராவுக்கும் போதும். அப்படிப்பட்ட ஒரு குதிரையை கொடுத்து விட்டு ஒரு தாமிர கோடாரியை வாங்கி விடுகிறார்கள். ஒரு கோடாரியைக்காக ஒரு குதிரையே கொடுக்கின்றார்கள். அது அநியாயம் என்று அந்த பெரியவருக்கு சொல்கிறது. அந்த கோடாரியை வாங்கி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? காடுகளில் உள்ள மரங்களை வெட்டி சாய்க்கிறார்கள். கிராமமாக ஜனங்களை வதை செய்து குவிக்கிறார்கள். காட்டில் உள்ள மரங்கள் தான் மௌனமாய் இருக்கும். ஒரு கிராம ஜனங்களுமா மௌனமாய் இருப்பார்கள்? அவர்களும் இதே மாதிரி கோடாரியை தூக்குவார்கள். இன்னும் ஆயுதங்கள் வந்துதான் யுத்தத்தை இன்னும் கொடுமையாக செய்து விடுமே என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆக வளர்ச்சியை பார்த்து இப்போதைய சமுதாயம் அதை பாராட்டுகின்றது, அதை ஏற்றுக்கொள்கின்றது, அதை தன்மைப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. ஆனால் அதற்கு பழக்கப்படாத அந்த முதியோர்கள் அதை இன்று கம்ப்யூட்டர் சமூக யுகத்தை இதற்கு முன்னால் இருந்தவர்கள் மிகவும் அச்சத்தோடும் ஒரு விதமான நெருக்கடியோடும் இன்று சந்தித்துக் கொண்டிருப்பது போல, அன்றைக்கு இந்த தாமிரத்தினால் வந்த ஒரு கத்தியை அந்த காலத்தினுடைய மக்கள் சந்தித்தார்கள். ஆனால் உலக ஓட்டம், முன்னேற்றம், வளர்ச்சி என்பவை எவர் தடுத்தாலும் நில்லாது ஓடிக்கொண்டிருக்கும் சக்கரம். அந்த சக்கரத்தின் வளர்ச்சி முயன்று கொண்டிருக்கும். அதை தடுப்பதை தாண்டி செல்லும். அதை எவராவது தடுத்து நிறுத்தால் அவரை மிதித்து செல்லும். அதுபோன்றுதான் அறிவியல் வளர்ச்சிகள், கருத்தின் வளர்ச்சிகள், சமுதாயத்தின் வளர்ச்சிகள், பண்பாட்டின் வளர்ச்சிகள். அதை இந்த சமூகம் வளர்ந்து செல்வதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்னால் இவர்கள் கிமு 2000 ஆண்டு பக்கத்திலே அவர்கள் ஈரானிய இந்தியர்கள் என்கின்ற அந்த நிலைமை மாறி இப்பொழுது இந்திய ஆரியர்கள் என்கின்ற பெயரினை தாங்கி புதிய இனமாக அவர்கள் சுவாத நதி என்கின்ற
ஆப்கானிஸ்தானில் ஓடக்கூடிய அந்த நதி பக்கம் வந்து சேர்கின்றார்கள். இதுவரை அவர்கள் பள்ளத்தாக்குகளையும் மலைகளையும் சந்தித்து வந்தவர்கள் இப்பொழுது முதல் முறையாக அவர்கள் சமவெளியை இங்கு அடைந்திருக்கின்றனர். சமவெளியிலே விவசாயத்தை சந்திக்கின்றனர். சாப்பிடுவதற்கு தானியங்கள் சுலபமாக கிடைக்கின்றன. செழிப்பு அவர்களுக்கு சுலபமாக அமைந்திருக்கிறது. அதை பார்த்து அவர்களுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. ஆனால் அங்கே அவர்களுக்கு முன்னால் ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு பெயர் அசுரர். நாம் இன்று சொல்லப்படுகின்ற அந்த அசுரர்கள் போல இல்லாமல், அசுரர்களின் உண்மை என்பது அந்த ஆப்கானிஸ்தான் பகுதியிலே வாழ்ந்த பூர்வ குடிகளுக்கு பெயர் அசுரர்கள். அவர்கள் நாகரிகத்திலும் வளர்ந்தவர்கள் தான், போர்க்கலையிலே வல்லவர்கள். அவர்களின் மிக பெரும் குறை என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒரு இடத்திலேயே ஆப்கானிஸ்தானத்திலே அது செழிப்பான பகுதியிலே நீண்ட காலம் இருந்து விட்டார்கள். ஆனால் பயணப்பட்டு கொண்டு முன்னேறி கொண்டு எப்பொழுதும் போரிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆரியர்கள் மிகுந்த போர்த்தன்மை படைத்தவர்களாக இருந்தார்கள். அதிலும் முக்கியமாக குதிரையை கையாளுகின்ற தன்மை படைத்தார்கள். ஆகவே குதிரையை கையாள தெரியாத அசுரர்களை இந்த ஆரியர்கள் மிக எளிதாக அவர்கள் வென்று விட்டார்கள். ஆகவே ஆப்கானிஸ்தானத்தில் அவர்கள் தங்களுடைய மேலாண்மையை அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகியது. அங்கிருந்து காந்தாரம், தட்சசீலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதிக்கு அவர்கள் வருகின்றார்கள். அங்கு வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய ஒரு பெரும் மாற்றம் ஏற்படுகின்றது. அலைந்து அலைந்து அலுத்து போன அவர்கள் ஏறக்குறைய ஒரு இடத்தில் நாம் நிலைத்து வாழ்ந்தால் என்ன என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்ததனுடைய காரணத்தினால் தொடர்ந்து அலையாமல் அவர்கள் அங்கே ஒரு தங்களுடைய கூடாரத்தை அமைத்துக் கொண்டு வாழ்வை நிரந்தரமாக ஒரு தன்மையினை அமைக்கின்றார்கள். அதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு ஒரு சமூக வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வருகின்றது. அரசியலிலே ஒரு தாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொழுது அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் சமூகம் ஒட்டுமொத்தமாக அதை ஒரு ஜனநாயக முறையில் எடுக்கின்ற ஒரு தன்மை படைத்தாக இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல தங்களுடைய எதிரிகள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த ஜனநாயக முடிவுகளை எடுப்பதற்கான கால விரயமும் அதனால் வற்படுத்தக்கூடிய சில சிக்கல்களும் விரைவான முடிவெடுக்க தயக்கம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சர்வாதிகாரி, ஒரு சேனாதிபதி தங்களை காப்பாற்றுவதற்கும் தங்களை முன்னெடுத்து செல்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அவசியம் என்கின்ற ஒரு சக்தி வருகின்ற அவசியம் வருகின்றது. ஆகவே அவர்கள் ஒரு சேனாதிபதியாக ஒரு சர்வாதிகாரி தன்மை படைத்த ஒரு அமைப்பை உருவாக்குகின்றனர். ஒரு போராடுகின்ற அமைப்பை உருவாக்குகின்றனர். அது அந்த சர்வாதிகாரிக்கு அவர்கள் கொடுக்கின்ற பெயர் இந்திரன் என்கின்ற பெயரை கொடுக்கின்றனர். ஆகவே அந்த இந்திரன் பல போர்களை சந்தித்து அவர்களுக்கு வெற்றியை அவர்களுக்கு பெற்றுத் தருகின்றான். அங்கிருந்து அவர்கள் மீண்டும் கிழக்கு நோக்கி பரவுகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் சிந்து நதி பாய்கின்ற பாஞ்சாலத்தினுடைய பகுதிக்கு வந்து விட்டார்கள். ஆகவே ஏறக்குறைய வேதகால ஆரியர்கள் என்கின்ற அந்த புது தன்மை படைத்தவர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். இப்பொழுது அவர்களுடைய காலம் கிமு 1500. அங்கிருந்து அவர்கள் வந்ததற்கு பின்னால் ஒரு புதிய தன்மையினை பெறுகின்றார்கள். இதுவரை அவர்கள் அனைவரும் இணைந்து ஒட்டுமொத்தமாக உழைத்து அதில் வருகின்ற சமூகத்தினுடைய பலன்களை அனைவரும் அனுபவித்தார்கள். இப்பொழுது அந்த சமூகத்திலே அதிகப்படியான செல்வம் வந்தது காரணத்தினால் அதை சேமித்து வைக்க முடியும். அதை அனுபவிப்பதற்கு சில பேர் வர வேண்டும் என்ற பொழுது போராடுகின்றவர்களும், அதாவது அவர்களை ஆட்சி செய்கின்றவர்களும், அவர்களுக்கு துணையாக இந்த மதம் சார்ந்திருக்கக்கூடிய மத குருக்களும் இணைந்து செய்கின்ற பொழுது அது மக்களிடமிருந்து செல்வத்தை தங்களுக்கு சாதகமாக உழைக்காமல் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் உருவாக்கிறார்கள். எந்த சமூகத்திலுமே அதிகாரம் என்பது ஆட்சி செய்பவரிடம் இருக்கிறது. சமயத்தை யார் வழி நடத்துகிறார்களோ, சமய தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடம் இருக்கிறது. இந்த இரண்டு பேரும் இணைகின்ற பொழுது அந்த ஆட்சியாளர்களை அவர்களால் அப்புறப்படுத்த விட முடியாது. மக்கள் அவர்களை நீக்கிவிட முடியாது. அது பலம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த, எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் அரசியல் ஆட்சி பீடமாக அமைவதை பார்க்க முடியும்.
அதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். பஞ்சாபிற்கு, அதாவது பாஞ்சாலத்திற்கு வந்த இந்த ஆரியர்கள் அவர்கள் சத்திரியர்களாகவும் பிராமணர்களாகவும் தங்களை வடிவெடுத்துக் கொண்டு அதன் மூலமாக சமூகத்தினுடைய முதல் தன்மை எடுத்துக்கொண்டு அவர்கள் மக்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தினை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையினை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்துதான் வேதங்களும் வேத கருத்துக்களும் முனிவர்களும் கடவுள் சக்திகளும் பிரம்மம் என்கின்ற இந்த கருத்துக்களும் மறுபிறவு என்கின்ற கருத்துக்களும் அந்த காலகட்டத்தில் தான் உருவாகின்றன. அதற்கு பின்னால் அவர்கள் ஏறக்குறைய புத்தருடைய காலத்திற்கு பின்னால் அவர்கள் கங்கை பள்ளத்தாக்கிற்கு வருகின்றார்கள். அங்கிருந்து வந்து அவர்கள் கோசல நாடு, மகதம், லிச்சாய் என்கின்ற போன்ற பல நாடுகளில் ஏறக்குறைய பாட்னா, இப்போது இருக்கக்கூடிய பாடலிபுத்திரம் வரை அவர்கள் வளர்ந்து விடுகிறார்கள். கங்கை சமவெளி பூராவுமே ஓல்காவில் இருந்து புறப்பட்ட ஒரு பயணம் கங்கை சமவெளி வரை வந்துவிட்டது. அதில் இருந்து கொண்டு அவர்கள் மிகவும் வளர்ச்சியாக அமைந்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் இருப்பவைகளெல்லாம் நமக்கு ஓரளவு வரலாறு நமக்கு தெரியும். ஆகவே இந்த சூழலில் தான் இந்த கதை நிகழ்கிறது. இப்பொழுது இங்கே 20 கதை இருக்கிறது. அவற்றில் 20 கதையும் என்னால் விளக்கி சொல்ல முடியாது. ஆனால் அதை குறிப்பாக 3 கதைகளை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதல் கதை, இடையே இருக்கக்கூடிய ஒரு கதை, கடைசி கதை. இவைகள் நேரத்தை பொறுத்து நான் அவற்றை சுருக்கியோ விரித்தோ நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த நிஷா என்று சொல்லப்படுகின்ற இந்த முதல் கதை ஓல்காவினுடைய நதிக்கரையிலே நிகழ்கின்றது. ஏறக்குறைய கிமு 6ஆம் நூற்றாண்டிலே இந்த நிஷா கதை நிகழ்கின்றது. அந்த பனிபடர்ந்த பூமியிலே இந்த மனிதர்கள் குகைகளிலே வாழ்கின்றார்கள். அப்பொழுது முதல் ஆரம்பம் எவ்வாறு அந்த கதையை அவர் ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், ஒரு குகை, அங்கே ஒரு கிழவி இருக்கின்றார். மெலிந்த உடல், பற்றிய மேனி, அவளை சுற்றி ஒரு 3 குழந்தைகள் இருக்கின்றன. அவைகள் அழுகின்றன, பசிக்காக அழுகின்றன, சண்டையிடுகின்றன. ஒரு குழந்தை மிக அதிகமாக எழுகிறது. அதனுடைய காரணம் என்று சொன்னால், அது ஒரு எலும்பு துண்டை கடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த எலும்பு துண்டை இன்னொரு வளர்ந்த குழந்தை அதிலிருந்து அவளிருந்து பிரிந்து அது சுவைக்கிறது. இதை பார்க்கின்றாள் தாய், அந்த பாட்டி, அதனுடைய பேர குழந்தைகள் எல்லாம். அந்த குழந்தைகளை எடுத்து, அந்த அழுகின்ற குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வற்றிய மார்பிலே அந்த குழந்தையை பால் குடிக்க விடுகின்றார். பால் சுரக்காது, ஆனாலும் அந்த குழந்தை சப்பு கொட்டி அதனுடைய அந்த பசியை, அந்த நேரத்தினுடைய அழுகையை தீர்ப்பதன் மூலமாக அந்த கதை ஆரம்பிக்கின்றது. அதற்கு பின்னால் அதனுடைய 2 தாய்மார்களும் வருகின்றார்கள். அந்த குழந்தையை எடுத்து அவற்றில் பால் கொடுத்து அவற்றை ஆற்றுப்படுத்துகின்றார். இந்த நிஷா என்கின்ற இந்த குடும்ப தலைவியை வேட்டையாட சென்றிருக்கின்றார். இந்த பனிபடர்ந்த காலத்திலே வேட்டை பொருட்கள் என்பது கிடைப்பது மிக மிக கஷ்டம். ஆனாலும் வேறு வழியில்லை. ஒரு கல்லாலான கூர்மையான ஆயுதத்தை ஒரு கம்பியினுடைய நுனியிலே கட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் குடும்பமாக, ஆணும் பெண்ணுமாக நிஷா வழிநடத்த அவர்கள் செல்கின்ற பொழுது ஒரு குகை தெரிகின்றது. அந்த குகையில் இருந்து ஒரு வாசனை அவர்களுக்கு வருகின்றது. அதை நிஷா உணர்ந்து கொள்கின்றார். அவள்தான் தலைவி. அவள் செல்கின்ற வழியில் தான் மக்கள் செல்கின்றார்கள். அது ஒரு தாய் வழி சமுதாயத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே அவர் மெல்ல சத்தமிடாமல் உள்ளே செல்கின்றாள். அங்கே போய் பார்த்தால் 3 கரடிகள், இந்த குளிர்காலத்திற்கு ஹைபர்னேஷன் என்று சொல்வோமே, அது போன்ற குளிர்கால தூக்கத்திலே அவர்கள் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றனர். வெளியே வந்த அவள் 3 பேரை உள்ளே அழைத்துக் கொண்டு அவள் உள்ளே செல்கின்றாள். 3 ஈட்டியை வைத்துக் கொண்டு அந்த கரடியை குத்துகின்றார்கள். அவள் குத்தியதற்கு பின்னாலும் அந்த தூக்கத்தில் இருந்து அந்த கரடிகள் அசையவில்லை. அவற்றை நன்கு குத்தி அவைகள் உயிர் போகமிட்டும் அவற்றை குத்தி கொண்டு அவர்கள் வெளியே வருகின்றார்கள். அந்த உணவுப் பொருள் கிடைத்தவுடன் அவர்களுடைய அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே அங்கிருந்து அவற்றை எடுத்துக்கொண்டு தங்களுடைய குகைக்கு வருகின்றார்கள். வந்ததில் உடனே அதை அறுத்து அதில் இருக்கக்கூடிய ஈரலை எடுத்து அந்த காத்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார்கள். சுட்டு அதை சாப்பிடுகின்றார்கள். பெரும் ஆனந்தம் கொண்டாடுகின்ற பொழுது யாரெல்லாம் 2 பேர், ஒரு ஆணும் பெண், அவர்கள் சகோதரிகள், அல்லாவிட்டால் தாய் மகன் அப்படி இருக்கலாம், அவர்கள் உறவு கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னால் உடனே அவர்கள்
தனியே செல்கின்றார். தனியே சென்று கொண்டு உறவு கொள்கின்றார்கள். அப்படி காலம் செல்கின்றது. காலம் செல்கின்ற பொழுது இந்த நிஷாவிற்கு வயதாகிவிட்டது தாய்க்கு. அவளுடைய மகள், மூத்த மகள் வலுவிலும் அவள் வழிநடத்தும் சக்தியிலும் உயர்ந்து வருகின்றாள். இதுவரை நிஷாவுடன் உறவு கொண்ட அவளுடைய ஆண் குழந்தைகள் இப்பொழுது தங்களுடைய சகோதரியிடம் உறவு கொள்ள ஆசைப்படுகின்றார்கள். இது தாய்க்கு மிகுந்த எரிச்சலாக இருக்கின்றது. நிஷாவுடைய மகள் இப்பொழுது வழிகாட்ட தொடங்கிவிட்டாள். நிஷாவிற்கு அது பெரும் ஏமாற்றம், பெரும் கோபம். தன்னுடைய சக்தி போகிறது என்றவுடன் அவள் மீது ஒரு பஞ்சம் தீர்ப்பதற்காக அவள் முயற்சி செய்கின்றாள். இரவிலே தன்னுடைய மகளை கழுத்தை நெரித்து கொண்டு விடலாம் என்று அவள் திட்டம் போட்டாள் என்றால் அது நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் அவளுடைய மகள் வலுவிலும் சக்தியிலும் அதிகமானவள். தான் அவளை பிடித்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவள் தன்னை கொண்டு விடுவாள். ஆகவே ஒரு முறை ஒரு திட்டம் தீட்டுகின்றாள். ஓல்கா நதிக்கரையிலே ஒரு வெயில் காலத்திலே அவள் உட்கார்ந்திருக்கின்றாள். அப்பொழுது அவளுடைய மகளினுடைய குழந்தை அவள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கின்றது. நிஷா தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை எடுத்து வீசி எறிகின்றாள். அந்த குழந்தை ஓடி போய் அதை எடுத்து சாப்பிடுகின்றது. அதை இன்னொரு கொஞ்சம் தூரம் தூக்கி எறிகின்றாள். அந்த குழந்தை அதையும் ஓடி போய் தூக்கி எறிந்து கொண்டு சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு பாட்டியை நோக்கி வருகின்றது. இனி இப்பொழுது அடுத்ததாக மூன்றாவதாக அதை ஓல்கா நதியினுடைய எறிகின்றார். அப்பொழுது அந்த குழந்தை ஓல்கா நதிக்குள் உள்ளே போய் அந்த பழத்தை பொறுக்க செல்கின்ற பொழுது அந்த குழந்தை ஆற்றிலே அடித்து செல்லப்படுகின்றது. இதை பார்த்து கொண்டு நிஷா பேசாமலே இருக்கின்றார். அந்த நேரம் பார்த்து அவளுடைய மகள், அந்த குழந்தையினுடைய தாய் வருகின்றார். அவள் வந்து அதை பார்க்கின்றாள். தன் குழந்தை அல்லவா, அவளுக்கு கொடுக்க முடியவில்லை. ஆகவே ஓடி போய் ஆற்றிலே அவள் குதிக்கின்றாள். அந்த குளிரை தாங்கிக் கொண்டு அவள் நீந்தல் அடிச்சு கொண்டு அந்த குழந்தையை ஏறக்குறைய பிடித்து விட்டாள். ஆனால் நீரை அதிகமாக குடித்த காரணத்தினால் அந்த குழந்தை மிதக்க ஒரு கைகால் அசைவில்லாமல் இருந்திருக்கின்றது. ஆயினும் அந்த பெண் அந்த குழந்தையை பிடித்துக் கொண்டு கரையேறி வருகின்ற பொழுது அவளை யாரோ பிடித்து அழுத்துவது போல் இருந்தது. மேல் இருந்து கொண்டு ஒரு கையை பிடித்துக் கொண்டு தன்னுடைய கழுத்தை அழுத்துவது போல் இருந்தது. அந்த பெண்ணிற்கு இப்பொழுது இருப்பது ஒரே ஒரு கைதான். ஏனென்றால் ஒரு கையில் தன்னுடைய குழந்தையை அவள் பிடித்திருக்கின்றாள். இன்னொரு கையை வைத்துக் கொண்டு அந்த தன்மேல் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கை யார் என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. தன்னுடைய அன்னையாகத்தான் இருக்க முடியும். அதை நீக்குவதற்கு அவள் பாடுபடுகின்றாள். ஆனால் நிஷாவுடைய வலுவான இரு கைகளும் தன்னுடைய மகளுடைய கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டது. ஆகவே அவள் செயலற்று விடுகின்றாள். அவள் ஆற்றோடு போகின்றாள். மீண்டும் நிஷா வருகின்றாள். வந்து தலைவியாக ஆகின்றாள். ஆனதற்கு பின்னால் அவள் சிறிது வயதானதற்கு பின்னால் தனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மகளிடம் தன்னுடைய இந்த பொறுப்பை அவள் கொடுக்கின்றாள். ஆக தாய்வழி சமூகத்திலும் மனித உணர்வுகள், வெறித்தனங்கள், தனக்குத்தான் தன்மை வேண்டும் என்பது போன்ற இந்த உணர்வுகள் எல்லாம் அப்பொழுதும் இருந்திருக்கின்றது என்பதனை அவர் இந்த கதையின் மூலமாக சுட்டிக்காட்டுகிறார். ஆனாலும் அதில் உள்ளிடையாக நமக்கு தெரிவது எல்லாம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக அங்கே ஒரு சமத்துவம் நிலவியது. ஒரு தாயினுடைய வழியிலே பின்னால செல்கின்ற அந்த பண்பாடு அங்கு இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்காமல் உண்ணாமல் இருக்கக்கூடிய சூழல் இல்லை. கிடைத்தால் அனைவரும் உண்டனர், கிடைக்காவிட்டால் அனைவரும் பட்டினி கிடந்தனர் என்கின்ற ஒரு இயற்கையான ஒரு சமூக சூழல் அங்கு நிலவி வந்தது என்பதனை அவர் எடுத்துச் சொல்கின்றார். அதற்கு பின்னால் ஒரு பிரவாகன் என்கின்ற ஒரு கதை வருகின்றது. இந்த பிரவாகன் என்கின்ற கதை என்பது கிமு 700ஆம் ஆண்டு நடைபெறுகின்றது. பாஞ்சாலம் என்கின்ற சிந்து நதி பாய்கின்ற என்ற ஒரு தேசத்திலே இந்த கதை நடைபெறுகின்றது. அப்பொழுது அவர்கள் இருந்த சமுதாய பின்னணி என்பது என்னதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை பயணப்பட்டு நாடோடிகளாக திரிந்த இந்த ஆரியர்கள் இந்த சிந்து வழி பாஞ்சாலத்திற்கு வந்ததற்கு பின்னால் அவர்கள் அங்கே நிரந்தரமாக தங்கி இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் அவர்களுக்கு நாகரிகம் தருகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே
அதை பார்த்தும் அதிலிருந்து எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கை முறையை அவர் எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கு முன்னால் அவர்கள் அரசன், மதகுரு இந்த இருவரும் இணைந்து செல்லக்கூடிய இந்த ஆட்சி முறையினை உருவாக்கி விட்டார்கள். இந்த பின்னணியிலே அவர்கள் பஞ்சாபிலே வந்து செல்கின்றார்கள். அப்பொழுதுதான் இந்த பிரபாகன் கதை ஆரம்பிக்கின்றது. இந்த பிரபாகன் என்பவன் இந்த பாஞ்சால அரசருடைய இளவரசன். மிகச் சிறு வயதிலேயே அவனுக்கு தான் இளவரசன் என்ற பிரக்ஞை வருவதற்கு முன்னாலே அவனுடைய தந்தை அவனை வேதம் படிக்க வேண்டும் என்பதற்காக குருகுலத்திற்கு அனுப்புகின்றார். அந்த குருகுலத்தை நடத்துவது என்பது அவருடைய தாய் மாமா. அந்த பிரபாகனுடைய அம்மாவினுடைய அண்ணாதான் இந்த குருகுலத்தினுடைய நடத்துகின்ற பிராமணர். ஆக சத்திரியர் ஆட்சி செய்கின்றார், இன்னொரு பிராமணர் ஒரு குருகுலத்தை நடத்துகின்றார். ஆகவே சத்திரியர்களும் பிராமணர்களும் இந்த வர்ணம் மாறுவது என்பது இன்னும் அதிகமாக முறைப்படுத்தப்படவில்லை. மிகவும் எளிதாக ஒன்றிலிருந்து ஒருவர் மாறுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு சமுதாயம் இருந்தது. ஆனாலும் இருவரும் ஒன்றாக இணைந்து கொண்டு மற்ற மக்களை அடக்கி வைத்துக் கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய உயர்நிலையையும் சௌகரியமான வாழ்க்கையையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த பிரபாகன் தன்னுடைய மாமாவினுடைய குருகுலத்திற்கு வருகின்றார். அங்கே லோபா என்கின்ற தன்னுடைய மாமாவினுடைய மருமகள் இருக்கின்றாள். இவனும் வளர்கின்றான், லோபாவும் வளர்கின்றாள். அவர்கள் இருவருக்கும் காதல் வளர்கின்றது. இந்த பிரபாகன் மிகச்சிறந்த மாணவர். வேதங்களிலே மிகச் சிறப்பாக மற்ற மாணவர்களை விட சிறப்பாக படிக்கின்ற ஒரு மாணவர். ஆனாலும் மற்ற மாணவர்களை போன்றே அவர் இந்த குருகுலத்திலே இருக்கின்றார். குருகுலத்திலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. அவர்கள் இருக்கக்கூடிய 10-15 வருடங்கள் அவர்கள் தங்கள் தலையிலே எண்ணெய் தேய்த்துக் கொள்ளக்கூடாது, தலையை முடிந்து கொள்ளக்கூடாது, தலையை வாரிக்கொள்ளக்கூடாது. அது ஒரு காடு போலத்தான் இருக்க வேண்டும். அதே போல அவர்கள் ஒரு தண்டத்தை தான் அவர்கள் எப்பொழுதும் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும், அதை கையில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அவர்கள் இங்கு படிக்கின்றார்கள் என்பதற்காக ஒரு பெரும் அடையாளம். இந்த 16 வருடங்களாக அவர் படிக்கின்றார்கள். அப்பொழுது இந்த லோபா ஒன்றும் வேடிக்கையாக கேட்கின்றாள், இந்த குருகுலங்களில் வசிக்கும் மாணவர்கள் இந்த கடுமையான விரதங்களை நீங்கள் ஏன் அனுஷ்டித்து வருகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவள், நாங்கள் இதை விரும்பவில்லை, ஆனாலும் பிராமணர்களின் கடுமையான தவம் என்று மக்கள் கருதுவதனுடைய காரணமாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்கின்றனர். அந்த காலத்தினுடைய சமுதாய சூழல் எவ்வாறு இருந்தது என்பதனை அந்த லோபா மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது பிராமணர்களுக்கு ஏராளமான சலுகைகள், நன்கொடைகள், தங்கங்கள், பெண்கள், பசுக்கூட்டங்கள் அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்தார். ஏராளமான அடிமைகள் வழங்கப்பட்டன. அப்படிப்பட்ட இதை இது லோபாவிற்கு பிடிக்கவில்லை. அவளும் ஒரு பிராமண குருவினுடைய மகளா இருந்தாலும் கூட அவள் சொல்கின்றாள், நாம் பிராமணர்கள் மற்றவர்களை விட அதிகம் படித்திருக்கிறோம், அறிவாளிகளாய் இருக்கிறோம், அறிவையும் கல்வியும் பெறுவதற்கு நமக்கு போதுமான வசதிகள் இருக்கின்றன. இந்த அடிமைகளின் வசதிகளை பார்க்கின்ற பொழுது பிரம்மா, இந்திரன், வருணன் முதலிய தேவதைகளின் மீதும், வசிட்டன், பரத்துவாஜன், பிருகு, அங்கிரா முதலிய மகரிஷிகளின் மீதும், என் தந்தையாரை கொண்ட அறிவின் சிகரமாய் விளங்கும் பணக்கார பிராமண அறிஞர்கள் மீதும் எனக்கு வெறுப்பு ஏற்படத்தான் செய்கிறது. இந்த படித்த பிராமணர்களிடையே வியாபார மனப்பான்மைதான் காணப்படுகிறது. எப்பொழுதும் ஆசை, லாபம், பேரம் இவற்றிலே இவர்கள் தங்களுடைய பொழுதுகளை செலவிடுகிறார்கள் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த பிரபாகன் அவன் அரசனாகின்றான். அரசன் ஆனதற்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த தன்னுடைய அரசாட்சியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முனிவர்கள் தங்களை ஆராதிக்கின்றார்கள். முனிவர்கள் அரசர்களுடைய ஆட்சியை
கடவுள் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற இந்திரன், வருணன் போன்றவர்கள் எல்லாம் ஆதரிக்கின்றார்கள் என்று சொன்னால் கூட இப்பொழுது மக்களுக்கு அவர்கள் மீது ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. இந்த கடவுளர்களை நாங்கள் ஒருபோதும் சந்தித்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய ஒரு சந்ததியை நாங்கள் பார்க்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது, அதை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கேட்ட பொழுது, அது அவளுக்கு ஒரு சிக்கலாக வருகின்றது. இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக இந்த பிரபாகர் ஒரு கருத்து உருவாக்கத்தை உண்டாக்குகின்றார். பிரம்மா என்கின்ற ஒன்றை உண்டாக்குகின்றார். அதற்கு அவன் சொல்லுகின்ற வடிவம், பிரம்மாம் என்கின்ற வடிவம் மிகவும் உண்மையானது, கடவுளை காண முடியாதது, அதை நாம் பார்க்க முடியாதது, அதை அறிய முடியாது. ஆனால் அது ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தியை தவிர்த்து நம்மளால் செயல்பட முடியாது என்று சொல்கின்ற பொழுது அதை பிராமணர்கள் அப்படி ஏற்றுக்கொள்கின்றார்கள். பிராமண தத்துவம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் உலகம் பூராகவும் அதை எடுத்துச் சொல்கின்றார்கள். அதே போன்று மறுஜென்மம் என்கின்ற அந்த கருத்தையும் அவர்கள் எடுத்து சொல்லிக்கொண்டு அது அந்த லோபா சொல்கின்றாள், இது மிகப்பெரிய ஏமாற்று, பிதலாட்டம் என்று சொல்கின்றாள். ஆனாலும் அவன் சொல்கின்றான், எங்களுடைய நம்ம ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அதற்கு மிக மிக முக்கியமானது இந்த கருத்து நிலைமையும் இந்த பிராமணர்களுடைய செல்வாக்கும் நமக்கு தேவை. இன்றைக்கு பிராமணர்களுடைய செல்வாக்கு வீழ்ந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பின்னால் நம்மால் ஆட்சியை நடத்த முடியாது. அதற்கு அவர்களுக்கு தேவை இன்றைக்கு பிரம்மம் என்கின்ற கருத்தும் மறுஜென்மம் என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு உனக்கு வாழ்க்கை மோசமாக இருக்கிறது என்று சொன்னால் அது போன ஜென்மத்தினுடைய காரணம் என்று அதை இலவாக பழியை திருப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆகவே அதையும் நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். பின்னால் கார்கி என்கின்ற ஒரு இந்த லோபா வைதாகி விடுகின்றாள். பிரபாகன் இறந்து விடுகின்றான். கார்கி என்கின்ற இந்த பிரம்மவதினி அவளை பார்க்க வருகின்றாள். தன்னுடைய பாட்டியை பார்க்க வருகின்ற பொழுது அவள் சொல்கின்றாள், இந்த பிரம்மவாதிகள் எல்லாரும் மிகப்பெரிய மனிதர்களாக ஆகிவிட்டார்கள், அவர்களை வெல்ல முடியாது. நானும் அவரிடம் பல கேள்விகளை கேட்டேன், அவர்கள் என்னை வெல்ல முடியாது, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்கின்ற பொழுது அவர் சொன்னார், இதற்கு மேல் கேள்விகள் கேட்டால் உன் தலை வீழ்ந்துவிடும் என்று சொன்னார். அதற்கு பின்னால் நான் தலையை கேட்கவில்லை என்று சொல்லி அந்த வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். ஆகவே இந்த பிரம்மம் மறுஜென்மம் என்கின்றவற்றுடைய இந்த கருத்துக்கள் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் சமூகம் முழுமைக்கும் பறந்து அது சத்திரியர்கள் பிராமணர்களுடைய இந்த கூட்டாட்சியினுடைய முன்னேற்றத்திற்கும் முதன்மைக்கும் வழிகாட்டுதலாக அமைந்து விட்டது என்பதை இந்த இதிலே சொல்கின்றார். அதற்கு பின்னால் ஒரு கடைசியான ஒரு இது 20வது கதை என்பது சுமேர் என்பது கதை. ஒரு பாட்னாவிலே நடைபெறுகின்ற கதை. 1941ஆம் ஆண்டிலே நடைபெறுகின்ற ஒரு கதை. ஒரு சுமேர் என்கின்ற ஒரு தீண்டத்தகாத ஒரு மனிதன், முன்பு பிற்படுத்தப்பட்ட ஒரு தோழர், அவரை காந்தியினுடைய பாதையிலே ஹரிஜன் என்று அழைக்கப்படுகின்றவர். அவரும் ஒரு காந்தியவாதி, ஓஜா என்கின்ற ஒரு காந்தியவாதியும் கங்கையிலே தண்ணீர் பெருகி வருகின்ற பொழுது அதை அடைக்கின்ற பகுதியிலே சந்திக்கின்றார். இதை அவர் எவ்வாறு சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த சுமேர் ஒரு பிராமணனை போன்று மிகச்சிறந்த வர்ணத்தை உடல் கலறி கொண்டிருக்கின்றார். ஆனால் ஓஜா என்கின்ற இந்த மேல் ஜாதியினை சார்ந்தவர் கருப்பாக இருக்கின்றார். ஆகவே கால மாற்றத்திலே எவ்வாறு வர்ணங்களுக்கிடையே கலப்புகள் வந்திருக்கின்றது என்று சொல்கின்றார். அங்கே ஒரு காந்தியால் ஒரு ஹரிஜனன் முன்னேறியிருக்கிறது என்பதை கேட்டு எனக்கு பெருமை மகிழ்வு வருகின்ற பொழுது, காந்தியால் நிச்சயமாக இல்லை என்று அவர் காந்தியை பற்றி பல்வேறு விதமான ஒரு கருத்துக்களை அவர் வைக்கின்றார். நான் ஹரிஜன் என்று சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. ஏனென்றால் இந்த ஹரிஜன் என்பது எங்களை மீண்டும் கீழ்நோக்கி எடுத்துச் செல்கின்றது. ஹரி என்கின்ற கடவுளையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நாங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது எதற்கெல்லாமோ பிறவி எடுத்துக்கொண்டு அவதாரங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேரோட்ட வருகின்ற அந்த கடவுள் எங்களுடைய கஷ்டத்தை தீர்க்குவதற்கு அவர் வரவில்லையே என்பதற்காக அவர் நான் ஏற்றுக்கொள்ள வரவில்லை என்று சொல்கின்றார். அதற்கு பின்னால் அப்படியானால் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்னால், அம்பேத்கரும் காந்தியினுடைய இன்னொரு வடிவம்தான் என்று அவர் சொல்கிறார். இந்த அம்பேத்கர் உங்கள் சில பேருக்கு சில அரசாங்க வேலை கிடைப்பதன் மூலமாக
இந்த பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியும் என்று சொல்லி அந்த விவாதம் வளர்ந்து கொண்டு செல்கின்றது. கடைசியிலே அந்த இளைஞன் ஒரு ஆங்கிலேய படையிலே சேர்ந்து கொண்டு இந்த 2ஆம் உலகப் போரின் காரணமாக அந்த ரஷ்யாவுடைய புரட்சி இந்தியா உலகம் எங்கும் வர வேண்டும், அதற்காக இந்த பாசிச சக்திகளை அழிக்க வேண்டும், ஜப்பானை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு பைலட்டாக மாறுகின்றான். அதிலே மாறி ஜப்பானிய படைகளை வீழ்த்துகின்றான். அதிலே அவன் இறந்து போகின்றான். ஆகவே பெரும் நம்பிக்கையுடன் அவன் இறந்து போகின்றான். இவ்வாறு இந்த கதை முடிகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் எவ்வாறு வளர்ந்திருக்கிறது என்பதனை நீங்கள் அதனை படித்து பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மிகவும் புதிய புதிய கருத்துக்களையும் சமுதாய மாற்றத்தினுடைய வடிகால்களையும் நீங்கள் அதிலே தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். இந்த கதையை படித்து முடித்ததற்கு பின்னால் எனக்கு ஒன்றே ஒன்றுதான் உண்டு. ஏறக்குரிய ஆரியர்களுடைய இந்த பயணத்தினுடைய கதையினை ராகுல் சாங்கிர்த்தியாயன் மிக அழகாக கதையாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் தெற்கே ஒரு மாபெரும் ஒரு சமுதாயம் இருந்தது. இவர்கள் ஆரியர்களை விட நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் இயற்கையோடு ஏய்ந்து வாழ்வதிலும் மிகுந்த உன்னத நிலையில் இருந்தார்கள். இலக்கியத்தை மிகச்சிறப்பான வழியிலும் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களும் ஒரு பெரும் இலக்கியங்களை கண்டவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி ஏன் ஒருவரும் எழுதவில்லை? உதாரணமாக நமக்கு பக்ரோலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து என்கின்ற ஒரு வார்த்தைகள் வருகிறது. ஆகவே அந்த பக்ரோலி ஆற்றுடன் ஒரு பன்மலை அடுக்கத்தில் இருந்து நாம் கோதாவரி வரை செல்கின்ற வகையிலோ, அல்லாவிட்டால் இப்போது இருக்கக்கூடிய இந்த பழையாற்றில் இருந்து நம்முடைய பாலாறு வரை செல்கின்ற, பழையாறு முதல் பாலாறு வரை செல்கின்ற ஒரு தமிழகத்தினுடைய ஒரு கதையை ஏன் ராகுல் சாங்கிர்த்தியாயன் போல எழுதக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருகின்றது. அதை தமிழ் கூறும் நல்லலங்கத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள், வேதைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்வார்கள். இதைத்தான் என்னுடைய நம்பிக்கையாக இந்த பேச்சின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.